டிரைவரா இருக்கிறப்பவே இவ்வளவு அழகா இருக்கியே, வசதியான வீட்டுல பிறந்திருந்தா எப்படி இருந்திருப்ப? வேணாப்பா, வேணாம், அதெல்லாம் வேணாம். நீ மட்டும் வசதியான வீட்டுல பிறந்திருந்த உனக்கு எனக்கு லவ்வே வந்திருக்காதுல்ல. என்னையா கண்ணுல தண்ணி? காரம் ஜாஸ்தியா? சண்டாளி, பக்கத்து விட்டு ஆயவ கேட்டேன், காரம் போட சொன்னா. ஆமா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது, அவ புருஷன் ஒரு பெரிய குடிகாரன் இல்ல. சரி சரி, இது அப்படியே வச்சிரு, நான் வேற சமையல் செஞ்சிடறேன். கண்ணம்மா, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் சொல்ல போறத பொறுமையா கேட்டுக்க. யோ, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அதுதானே ஏதாவது சொல்லிடாதையா. அப்படி ஏதாவது ஒண்ணுன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு மோசமானவ இல்ல கண்ணம்மா. நான் உண்மையிலே பணக்கார விட்டு பையன் தான். நான் கார் டிரைவர்ல, அந்த கார் எனக்கு தான் சொந்தம். அப்புறம் ஏன் டிரைவரா வந்தேன்னு பாக்குறியா? அதையும் சொல்லிடுறேன். என் கூட படிக்கிற பசங்க சொன்னாங்க உன்னை லவ் பண்ண வைக்க முடியாதுன்னு. லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி சவால் விட்டேன். அதான் டிரைவரா வந்தேன். வந்த இடத்துல உன்கிட்ட தோத்துட்டேன். சொல்லி முடிச்சிட்டியா? சொல்லி முடிச்சிட்டியா? என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சவால் விட்டு வந்தியா? பணக்கார விட்டு பையன் இல்ல, அதான் எல்லாத்தையுமே சவால் எடுத்துக்குவேன் போல இருக்கு. கண்ணுமா, இப்ப போட்டிய சோறு. இது மேல சத்தியமா சொல்றேன், நான் உன் மேல வச்சிருக்கிறது உண்மையான அன்பு. நீ வந்த காரணமே தப்பா இருக்கிறப்போ உனக்கு என் மேல இருக்கிற காதல் எப்படியா உண்மையா இருக்க முடியும்? கண்ணுமா, எதுவும் பேசாத. நீ பசின்னு மயங்கி விழுந்தப்போ இருந்த காசுக்கு உனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நான் தெரியும் கண்ணுமா, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு வெறும் பச்சை தண்ணியை குடிச்சு உன் வயித்தை நீ நிரப்பிக்கிட்ட. என்ன காப்பாத்த வந்து உனக்கு அடிபட்டப்போ நான் எவ்வளவு பதறினேன். எனக்கு அடிபட்டது நடிப்பு இல்லையா கண்ணம்மா? அது உண்மைதானே? எனக்கு அடிபட்டப்ப நீ பதறினிய, அந்த பாசத்துலதான் உன் மேல எனக்கு அன்பே வந்துச்சு. என்ன என் மேல பாசம் காட்ட வேற யாருமே இல்ல கண்ணம்மா. உன் காதலை என்கிட்ட சொன்னப்பவே நான் சவால்ல ஜெயிச்சிட்டேன். உண்மையிலே உன்னை ஏமாத்தணும்னு நினைச்சேன். அதோட நான் போயிருக்கலாம்ல. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல. இதுவும் உனக்கு நடிப்பாதான் தெரியும். ஆனா ஒரு நாள் நீயே உண்மையை தெரிஞ்சுக்குவ. கார் சாவியை வச்சுட்டு போயிட்டேன். தந்தா போயிடுறேன். இனிமே நீ எதுக்காகவுமே அழக்கூடாது கண்ணம்மா. விஜய், என்ன டாடி? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்பா. நீ சொல்ல வேண்டியது நான் அப்புறமா கேட்கிறேன். நீ உடனே கிளம்பி திண்டுக்கலுக்கு போ. அங்க நம்ம ரோட் கான்ட்ராக்ட் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. மேனேஜர் தானே போவாரு? மேனேஜர் லீவ்ல போயிருக்கான். அதனால நீ தான் போயாகணும். என்ன, நீ சனிக்கிழமை வார சம்பள நாள், எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்தாகணும். ஓ, சம்பள நாளா? அப்ப நானே போறேன். சம்பளம் போலன்னா பாவம் அந்த ஏழை தொழிலாளிங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்க கஷ்டப்படுவாங்கிறத விட நம்ம ஒர்க் கரெக்டா நடந்தாகணும். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மொத்தம்
50 பேர் ஒர்க் பண்றாங்க சார். இன்னும் 30 நாள்ல கம்ப்ளீட்டா ஒரு ஃபினிஷ் ஆயிடும். போன வாரம் சம்பளம் கொடுத்த லிஸ்ட்டை கொடுங்க. இங்க வாங்கம்மா. வார வாரம் சம்பளம் எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா? குடுக்குறாங்க ஐயா. சரி, நீங்க போங்க. யோ, வெயில நெருப்புக்கிட்ட நின்று வேலை செய்யறவங்களுக்கு என்ன சோறு போடுறீங்க? சாப்பாடு நம்ம போறல சார், அவங்களே கொண்டு வராங்க. ஓ அப்படியா? சரி, இன்னையில இருந்து நம்ம கிட்ட வேலை செய்யற எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் நம்ம செலவுல பிரியாணி வாங்கி கொடு. சம்பளமும் கொடுத்து சாப்பாடும் போட்டா எங்களுக்கு தானே நஷ்டம் வரும். நான் அதை பத்தி கவலைப்படல, சொன்னதை செய். பெரிய தெரிஞ்சா என்ன ரொம்ப சத்தம் போடுவாங்க. அப்பா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீ போய் முதல்ல அவங்களுக்கு சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க. சாரதா தானே? நீங்க? நான் தான் விஜய், உங்க பேரு? என் பேரு சாரதா இல்ல, நான் மங்களம். விஜய், உனக்கு 7 வயசு இருக்கும் போதே உன்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டேன். பாட்டி பாட்டின்னு என்னையே சுத்தி சுத்தி வருவீங்க. இப்ப என்னமா வளர்ந்துட்ட. அதுக்கப்புறம் பார்த்தோம், நான் தான் உன் பாட்டின்னு சொல்ல முடியாத நிலையில இருக்கேன். கூலிக்காரியா இருக்கிறனா எப்படி இப்ப உன் சொந்தத்தை சொல்ல முடியும்? அதனாலதான் மனசுல தேக்கி வச்சிருக்கிற பாசத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா ராஜா. இனிமே நான் உன்னை எப்ப பார்க்க போனோம்? இனிமே உங்களை பிரிஞ்சு நான் எங்கேயும் போறேன். விஜய், 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 உங்க கையை தொட்ட உடனே நீங்க தான் என் பாட்டின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. 7 வயசு வரைக்கும் ஒவ்வொரு வேளையும் இந்த கைதானே எனக்கு சோறு ஊட்டி வளர்த்துச்சு. நீங்க இவ்வளவு சிரமப்பட்டு வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. நீங்க போயிட்டு அப்பா என்கிட்ட போய் சொல்லிட்டாரு பாட்டி. நீங்க தெய்வமா இருந்து என்னோட ஒவ்வொரு செயலையும் நடத்திட்டு போறீங்கன்னு இத்தனை நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எங்கேயோ இருந்து என்னை ஆசீர்வச்சிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நான் சந்தோஷமா இருக்கிறப்ப இதையெல்லாம் பார்க்க நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். நான் சோகமா இருக்கிறப்ப எனக்கு ஆறுதல் சொல்ல நீங்க இல்லைன்னு நினைச்சுக்குவேன். என் நினைப்பே நீங்க தான் பாட்டி. விஜய், நான் என் கண்ணு நிறைய உன்னை பார்த்துட்டேன். அதுக்காகத்தான் இவ்வளவு நாளும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இனிமே நிம்மதியா போய் சேர்ந்துடுவேன். இல்ல பாட்டி, இனிமேதான் நீங்க வாழணும், எனக்காக வாழணும். ராணிப்பேட்டையில தொழிற்சாலை ஆரம்பிச்சிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா, அந்த பிஸில தான் உங்களை சந்திக்க முடியாம போயிடுச்சு. இவன் என்னுடைய ஒரே சன் அருண். ஹலோ ஹலோ, என் பையன் விஷயமா தான் உங்களை பார்க்க வந்தேன். என் சன் அருண் உங்க டாக்டர் அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான். எனக்கு ஒன்னும் அப்செக்ஷன் இல்ல. ஆனா கல்யாண விஷயம்னு வரும்பொழுது என்னை விட என் பொண்ணோட முடிவு தான் முக்கியம்னு நினைக்கிறேன். அதனால அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லி அனுப்புறேன்.
அனிதா, என்ன டாடி? காலேஜ்ல உன்னோட படிக்கிற அருண் அவங்க அப்பா உன்னை பொண்ணு கேட்டு வந்தாங்கம்மா. அருண் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறான். நான் இதுல ஓ முடிவு தான் முக்கியம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். ஓ முடிவு என்னம்மா? டாடி, நான் உங்க பார்ட்னர் சேகரோட மகன் விஜய. ஆஹா. நீ ஆசைப்பட்டது எதுமா நான் நிறைவேற்றாம போயிட்டேன். நிச்சயமா பேசி முடிச்சிடறேன். போதுமா? Thank you, Daddy. Thank you. எஸ்கே, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. கூடி சீக்கிரமே இந்த கல்யாணத்தை நடத்திடுவோம். நான் பிசினஸ் பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நான் எவ்வளவு வசதியானவன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். என் பொண்ணுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். போதுமா? ஐ லைக் தட். என்ன உங்களுடைய எல்லா பிசினஸ்லயும் பார்ட்னரும் சேர்த்துக்கணும். என்ன யோசிக்கிறீங்க? யோசிக்கல. நாளைக்கே என் சம்பந்தப்பட்ட எல்லா பிசினஸ்லயும் நீங்க பார்ட்னர். ஓகே? நாளைக்கே முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிடுவோம். ஓகே? அனிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்பந்தமா உங்க சன் விஜய் கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவங்கிட்ட என்ன கேக்குறது? கட்டுறா தாலி என்ன கட்டுறான்? இல்ல, எல்லாம் பேசி முடிவானதுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா நான் ரொம்ப பொல்லாதவன் ஆயிடுவேன். யூ நோ மை டெம்பரமெண்ட். யூ ஆல்சோ நோ மீ. நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். நடக்க வேண்டிய மத்த விஷயத்தை பாருங்க. கண்ணம்மா, வாயா, உடனே வரேன்னு சொல்லி ஊருக்கு போன. எங்கேயா உன்னை 2 நாளா காணோம்? உன்னை பார்க்காம நான் அவ்வளவு துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? கண்ணம்மா, பாட்டி இது தெரியும்டா, உனக்கு ரொம்ப வேண்டிய உங்க வீட்டுல தங்க வைக்க போறேன்னு சொன்னீங்க. உனக்கு வேண்டிய விபதானா? ஆமா பாட்டி. என்ன இன்னும் பார்த்து நிக்கிறா? இவங்க தான் என் பாட்டி. பாட்டிக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுல. உடனே காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? கண்ணம்மா, பாட்டி இனிமே இங்கதான் தங்க போறாங்க. சரியா? பாட்டி, என் செலக்ஷன் எப்படின்னு சொல்லவே இல்லையா? நான் இங்க தங்க போறேன்னு சொன்னதும் ஏன் என்னன்னு கேட்காம உடனே சரின்னு சொன்னாலே, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். உனக்கு ஏத்தவ இவதான். ஏன் விஜய், அம்மா போட்டோல இருந்து மாலை காட்டுன? இனிமே பாட்டி போட்டோக்கு மாலையை போட வேண்டாம். நான் பாட்டியை பார்த்தேன். பாட்டி என் கூட தான் இருக்காங்க. நேத்து ராத்திரி பாட்டி என் கனவுல வந்து, விஜய், நான் எப்பவும் உங்களை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. கனவா? எனக்கு கூட முதல்ல நீ என்ன சொல்லணும் ஒண்ணுமே புரியல. நீ சின்ன வயசுல இருக்கும்போதே பாட்டி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாங்களே. இல்ல, கனவுல சொன்னபடி அவங்க என்னோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப அவங்க தெய்வமாயிட்டாங்கன்னு சொல்லி என்னால எப்படி பூ போட்டு கும்பிட முடியும்? அதுவும் கரெக்ட் தான். விஜய், நான் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். என்ன விலைக்கு வித்தீங்க? வாட் டு யூ மீன்? என்ன சொல்ற? இல்ல, எவ்வளவு வரதட்சணை பேசிருக்கீங்க? அதான பார்த்தேன். பொண்ணு பெரிய இடமான்னு பாக்குறியா? நான் உனக்கு பாக்குறச்ச சாதாரண இடமா பாப்பேன். ரொம்ப பெரிய இடம். உனக்கு கூட தெரிஞ்ச பொண்ணு, நம்ம கோடீஸ்வரன் எஸ்கேல அவருடைய ஒரே டாக்டர் அனிதா. உன் கூட காலேஜ்ல படிக்கிறாளமே. எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். ஏன் விஜய்? நீ சுமாரு. உன் முடிவை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதை உங்ககிட்ட சொல்ல. என் முடிவை நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்றேன். கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா? வணக்கம். என்ன பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் தான் வள்ளல் சேகரோட ஒரே பையன் விஜய். எங்க அப்பா சொன்ன மாதிரி அவருக்கு ஏழை பணக்காரன்ற பாகுபாடே கிடையாது. மேல வானம் கீழே பூமின்னு சொல்லி என்னையும் பாகுபாடு தெரியாம வளர்த்தாரு. அதனாலதான் நான் இப்ப ஒரு ஏழை பொண்ண, உங்களை மாதிரி சேரியில இருக்க ஒரு பொண்ண இப்ப கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் அப்பாவுக்கு இதை கேட்ட உடனே ஒரே அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க போறத அவர்கிட்ட சொல்லல. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா உடனே சம்மதம் சொல்லுவாரு. அதை வெளியில சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு விளம்பரமே பிடிக்காது. இப்படித்தான் அவர் செய்யற பல நல்ல காரியங்களை வெளியிலே தெரியாம மறைச்சிடுவார். இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மனைவியாக போறவங்க உங்க கூட பேசுவாங்க. நானா? என் பேர் கண்ணம்மா.
எனக்கு இந்த மேடையில எல்லாம் பேசி பழக்கம் இல்ல. அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு கண்ணால நடக்க போகுது, பேச்சே வரமாட்டேங்குது. மேடையில அவர் இருக்காரு மாங்க, அதனால நான் என் பேச்ச முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். அப்பா, ஆண்டவன் என் கல்யாணத்தை நடத்தி வைப்பான்னு சொன்னீங்க. நீங்க தான் இந்த ஏழைங்களோட ஆண்டவன். வந்து எங்க கல்யாணத்தை நடத்தி வைங்கப்பா. கொஞ்சம் தள்ளிக்குமா. தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும் சொல்லுவாங்க. அதை என் பையன் விஜய் நிரூபிச்சிட்டான். என் மகனுக்கும் என்னுடைய மருமகளுக்கும் உங்க சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விஜய், சந்தோஷமா கட்டு.